ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஆல் டுகெதர் ஒரு 50 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இந்த செஷனில் நம்ம நெக்ஸ்ட் 15 சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம செல்லை வந்து சீரிஸ் பேரலில் கனெக்ட் பண்ணும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் லா பேஸ் பண்ண சம்ஸும் கம்ப்ளீட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அரௌண்ட் 15 சம்ஸ் வந்து இந்த செஷனில் கம்ப்ளீட் பண்ணலாம், ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு இட். 51st sum என்னங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 51 which is a battery consists of variable number n of identical cells. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா n நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, n ஐடென்டிக்கல் செல்ஸ் having internal resistance r each. ஓகே, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்க போது which are connected in series. ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு பேட்டரி பேக் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா சீரீஸில் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கோம், ரைட்? ஓகே, the terminals of the battery are short circuited and the current I is measured. ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன், which means ஸ்ட்ரைட்டாக எல்லா பேட்டரியும் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்து எனக்கு ஐங்கிற கரண்ட்டு ஒரு மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, which is like I. The current I is measured. Okay, which of the following shows the correct relationship between I and N? ஓகே, அப்போ நான் நம்பர் ஆஃப் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்லையும் என்னோடய கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன், புரியணும். ஸோ n நம்பர் ஆஃப் செல்ஸை வந்து நான் கரெக்டாக எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சீரீஸ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ செல்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ n நம்பர் ஆஃப் செல்ஸ் இஸ் கனெக்டட். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு. ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லூப்பில் இருக்க போகிற அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். அப்போ இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுதுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்லு தான் இங்கே இன்வால்வ் ஆக போகுது. ஓகே, ஸோ அப்போ எல்லா செல்லுக்குமே யூல் ஹேவ் சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? அவங்க தான் கொடுத்துருக்காங்கல்ல, ஹேவிங் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈச். அப்போ இங்கே எக்ஸ்டர்னலாக எனக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. அப்போ அந்த கரண்ட்டோட ஃப்ளோவை வந்து எனக்கு வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல், ரைட்? அப்போ எல்லா செல்லுக்குமே ஆறுங்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்க போகுது, ஃபைன். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு சைடு வந்து பொட்டன்ஷியல் வந்து போட போகிறோம், இன்னொரு சைடு வந்து ஐஆர் கரண்ட் டைம்ஸ் இது, ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா n டைம்ஸ் the voltage given by each battery, right? ஸோ அப்போ voltage given by each battery வந்து இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து Vன்னு வச்சுக்கலாம், ஃபைன். ஸோ ஒரு எல்லாமே கரெக்டாக சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, ஃபேவரபுளாகவும் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும்போது n டைம்ஸ் V வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துரும் அப்படின்னா மொத்தமாக எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் பேட்டரிஸ், ரைட்டு? which is equal to IR. கரண்ட் வந்து இங்கே வந்து ஃப்ளோ ஆக போகிற கரண்ட் வந்து எனக்கு வந்து ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக போகுது. ரெசிஸ்டன்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும், எவ்வளவு எனக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, ரைட்? ஸோ n நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா n டைம்ஸ் R வந்து எனக்கு வந்து வரப்போகுது, ரைட்? ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா n டைம்ஸ் R, ஃபைன். ஸோ இங்கே வந்து நான் எது ரெண்டுக்கு ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஐக்கும் என்னுக்கும் தான் நான் வந்து ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து எது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா n it will get cancelled out, right? Just do the rearrange stuff, you will get the answer. அப்போ I equals எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து இருந்திருக்கணும், I will be equal to voltage V divided by R, right? அப்போ இந்த சிச்சுவேஷனில் Vங்கிறது வந்து எனக்கு என்னது, வோல்டேஜ் ஆஃப் த சிங்கிள் பேட்டரி, ரைட்? அப்போ வந்து டோட்டல் வோல்டேஜ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் n டைம்ஸ் V வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம், ஃபைன். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் வோல்டேஜ் ஆஃப் த சிங்கிள் பேட்டரியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீ எவ்வளவு செல்ஸ் வச்சுட்டு போயிருந்தாலும் ஒரு பேட்டரியை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்க போகிற n வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட், ரைட்? ஏன்னா அங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே சிமிலராக தான் இருக்க போகுது. அப்போ n டைம்ஸ் ஆர்ன்னு நம்ம போடுறதுனால ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். தேர்ஃபோர் இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் தட் ஐ கனெக்டட், ரைட்? நம்ம எவ்வளோ செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி வராது. ஸோ எவ்வளோ செல் கனெக்ட் பண்ணாலும் ஷார்ட் சர்க்யூட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் கரண்ட் ஐங்கிறது இட் வில் ஜஸ்ட் பி a கான்ஸ்டன்ட் ஒன், ரைட்? அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு தான் இருக்க போகுது, which is like option 1, ரைட்? ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், ஜஸ்ட் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து 10 identical cells connected in series. ஓகே, ஸோ 10 cells வந்து நம்ம வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். are needed to heat a wire of length 1 meter and radius r.
ஃபைன் பை 10 டிகிரி செல்சியஸ் இன் டைம் t. அப்போ 10 செல்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 மீட்டர் லென்த் இருக்க போகிற ஒரு வயரை வந்து நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ண போகிறேன் இன் டைம் டீங்கிற டயத்தில். ஃபைன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு many cells will be required to heat the wire of length 2 meters. ஃபர்ஸ்ட் 1 மீட்டர், செகண்ட் கண்டிஷனில் 2 meters of the same radius by the same temperature in time t. ஸோ மற்றது எல்லாமே சேம். அதே டயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள் த டைம்ஸ் இருக்க போகிற லென்த்தில் இருக்க போகிற வயரை வந்து நான் வந்து ஹீட் பண்ணணும். அப்படின்னா நான் வந்து எவ்வளோ செல்ஸ் வந்து எனக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக டபுள் த டைம்ஸ் அப்படின்னா பேட்டரி வந்து எனக்கு வந்து அதிகமாக தான் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா அதே டயத்தில் நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். யூ ஷுட் கெட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மேலே வந்து ஒரு வயர் இருக்குது. அந்த வயரோட லென்த் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் எல். சரி தானே. அடுத்த தடவை வந்து இட் இஸ் லைக் 1 மீட்டர். அடுத்த தடவை வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, அது 2 மீட்டர்னு இருக்க போகுது. ஓகே. ஸோ கீழே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறேன். அந்த பேட்டரி வந்து எனக்கு வந்து எவ்வளோ பேட்டரிஸ் இருக்குது அப்படின்னா, யூ ஹேவ் லைக் 10 பேட்டரிஸ். ஓகே. ஸோ 10 பேட்டரிஸ் இருக்குது. அப்போ 10V நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. செகண்ட் கண்டிஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு எவ்வளோ செல்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது எனக்கு தெரியாது. ஓகே. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஒயர் வந்து எனக்கு வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 2 மீட்டர்ஸ். ஓகே. ஸோ லென்த் ஆஃப் த ஒயர் வந்து 2 மீட்டர். கீழே வந்து நான் வந்து எவ்வளோ பேட்டரி வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ என் நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் எவ்வளோ பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியணும், விச் இஸ் லைக் NV. அப்போ இங்கே இந்த N என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். இந்த சிச்சுவேஷனில் எல்லாமே எனக்கு வந்து இதை ஹீட் பண்ணுறதுக்கு அதே டயத்தில் வந்து எனக்கு வந்து ஹீட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒர்க் டன். ரைட். ஒர்க் டன் பை த பேட்டரி அப்படிங்கிறத எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து நான் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, VIT அந்த பவரில் வச்சு நம்ம ஒர்க் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஓகே. இங்கே நம்மளுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோவோட நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கீழே உள்ளது கொடுத்துருக்காங்க. மேலே அந்த ராடோட ரெசிஸ்டன்ஸை என்னால் கம்பேர் பண்ண முடியும். ரைட். இது வந்து L அப்படின்னா இது வந்து 2L அப்படின்னு இருந்திருக்க போகுது. மற்றது எல்லாமே சேம். ரைட். அப்போ R ஈக்குவல்ஸ் rho L by A அந்த ஃபார்முலா வச்சு நான் வந்து எதை ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸை ரிலேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இங்கே நான் எதை தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸையும் வோல்டேஜையும் ரிலேட் பண்ணுற மாதிரி பவர் ஃபார்முலா வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அப்போ அந்த ஃபார்முலா எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், P will be equal to V² divided by R into T. ரைட். பவருக்கு பதிலாக இங்கே ஒர்க் டன் அப்படின்னா இன்டூ T வந்து வந்துருக்க போகுது. காட் இட். இங்கே நான் ஏன் வந்து வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கீழே உள்ளதில் என்ன கரண்ட் போகுது, இங்கே என்ன கரண்ட் போகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதை விட எனக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜையும் அதே மாதிரியே அந்த ரெசிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணுறது. ஏன்னா அந்த டேட்டாஸ் தான் எனக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷனில் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ரிலேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயும் செகண்ட் கண்டிஷன்லேயும் நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இது வந்து ஹீட் ஆகணும். ரைட். அப்போ ஹீட் ஆகணும் அப்படின்னா எனக்கு வேறு என்ன ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஹீட் ஆக போகுது. அப்போ ஹீட் ஆகிறதுக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து தான் கொண்டுட்டு வரணும். ரைட். அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற சார்ஜினால எவ்வளோ ஹீட் அங்கே டெசிபேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் Q ஹீட் ரிலீஸ்டு வந்து இங்கே வந்து அதனால தான் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஹீட் ரிலீஸ்ட் ஆர் அப்சார்ப்ட் வில் பி ஈக்குவல் டு mc∆T ஃபர்ஸ்ட் கண்டிஷனில். ரைட். செகண்ட் கண்டிஷனில் எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, Q வில் பி ஈக்குவல் டு இங்கே எம்ங்கிறது 1 மீட்டருக்கு எனக்கு எவ்வளோ மாஸ் இருந்துச்சோ அதை நம்ம எம்னு கன்சிடர் பண்ணியாச்சு. சிங்கிறது சேம் மெட்டீரியல், ரெண்டுக்குமே சி வந்து சேமாக தான் இருக்கும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ரெண்டுமே வந்து ∆T சேம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் இருக்க போகுது. ரைட். இங்கே வந்து நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா 2m ஓகே C∆T. ஃபைன். ஸோ இங்கே வந்து எம்ங்கிறது வந்து மாஸ். ரைட். இங்கே இது ஜஸ்ட் 1 மீட்டர் 2 மீட்டர். இங்கே 1 மீட்டரோட இது கண்டிப்பாக டபுள் த மாஸ் தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் ஐ புட் 2m. ரைட். அப்போ இங்கே 2m இருக்குது, இங்கே வந்து m இருக்குது. டவுட் இருக்கக்கூடாது. சரி தானே. அப்போ நான் இங்கே எவ்வளோ ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், அந்த ஒர்க் எல்லாமே அங்கே வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் ஆக போகுது. அந்த ஹீட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் mc∆Tக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டாவது கேஸில் வந்து எனக்கு வந்து வேறு வோல்டேஜ், அப்போ வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆக போகிற ஹீட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, அதை 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு இட் ஷுட் பி ஈக்குவல் டு 2mc∆T. ரைட். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து V² R into T which is equal to mc∆T நம்ம வந்து போடுவோம். அதே மாதிரி ரெண்டு ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரேஷியோஸ் எடுத்தோன்னா வில் கெட் த ஆன்சர். ரைட். சிம்பிள் சம் தான்.
இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா V ஸ்கொயர் ரைட். அப்போ இங்கே வந்து எவ்வளோ பேட்டரி இருக்க போகுது அப்படின்னா 10 cells வந்து இருக்க போகுது. therefore you have n times V the whole square. I mean 10 times V the whole square, right? 10 times V the whole square, okay? Divided by R. ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா 1 மீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்னே வச்சுக்க வேண்டியதான் இன்டூ டைம் டி. ஸோ சேம் டைமில் தான் மேலே உள்ளதும் அதே ஹீட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும், அதே டயத்தில் தான் செகண்ட் வயரும் சேம் டெம்பரேச்சர் இன்க்ரிமெண்ட் வந்து இருக்க போகுது, ஓகே? which is equal to எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு எம்சி டெல் டி, ரைட்? அப்போ மாஸ் ஆஃப் த வயர் இஸ் எம், சி வந்து அந்த கெப்பாசிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல் அண்ட் தென் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் லைக் டெல் டி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு, ஓகே? இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனோட ரிலேஷனோட மேட்ச் பண்ணணும். அப்போ செகண்ட் ஒன் எனக்கு என்னவா இருந்திருக்கணும், இட் வில் பி லைக் V என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் இல் புட் இட் லைக் n டைம்ஸ் V, ஓகே, the whole square, fine, and then you have into T, அதே டயத்தில் வந்து ஹீட் ஆகணும், divided by the resistance, okay? See, இது வந்து லென்த் வந்து டபுள் த டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், இந்த லென்த்தோட இது டபுள் த டைம்ஸ். அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னா இதெல்லாம் தெரியணும். this will be like 2R, right? rho L by A அந்த ரிலேஷன் வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ கீழே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா 2R which is equal to MC del T, right? ஸோ அப்போ எம்முக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா 2MC del T, ஃபைன். ஸோ இதெல்லாம் சேமாக இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ யூ ஹேவ் TT which will get cancelled. அதுக்கப்புறம் R கேன்சல் அவுட் ஆயிரும், MC del T, ஓகே, and then you have MC del T எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஒரு 2 மட்டும் தான் லெஃப்ட் ஓவர் வந்து இருக்க போகுது, ஃபைன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வந்து உள்ளே போயிடும். ஸோ V ஸ்கொயரும் இட் வில் கெட் கேன்சல்டு. அப்போ இங்கே வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் 10 ஸ்கொயர், ரைட்? இங்கே வந்து n ஸ்கொயர் வந்து இருக்க போகுது. இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I'll get the n. ஓகே, லெட் மீ டூ த ரீஅரேஞ்ச்மெண்ட் திங். மேலே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இது வந்து யூ காட் லைக் 10 ஸ்கொயர், ஓகே, டிவைடட் பை n ஸ்கொயர், fine. So அப்போ டினாமினேட்டில் இருக்க போகிற 2 ஃப்ளிப் ஆச்சு அப்படின்னா it comes to the numerator into 2 which is equal to half, okay? So if I do the cross multiplication you have n square which is equal to 4 into 10 square வரப்போகுது. அப்போ நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா you will get n which is equal to 20 cells, right? அப்போ என்னங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா number of cells that is needed is actually 20, fine. ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இந்த சம்மில் வந்து எதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 மீட்டர் ராடை வந்து ஹீட் பண்ண போகிறோம். செகண்ட் சிச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து டபுள் த டைம்ஸ் 2 மீட்டர் ராடை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஈஸியாக நம்மளுக்கு வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா சீரீஸில் வச்சுருக்காங்க. அதனால் டபுள் த செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே ஹீட் வந்து ஆக போகுது. இங்கே வந்து கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ரைட்? எப்படின்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் ராடும் செகண்ட் ராடும் அடுத்தடுத்து இருக்கிறதுனால இங்கே நம்ம டபுள் த செல்ஸ் வந்து எடுத்துருக்கோம். அதே இது வந்து 2 ராடையும் மேலே அட்டாச் பண்ணியிருந்திருக்காங்க பேரலாக அப்படின்னா அப்போ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து R வந்து இங்கே சேஞ்ச் ஆக போது நம்பர் ஆஃப் செல்ஸ் டேக்கன் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட், ஓகே? ஸோ அதனால் சால்வ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா குயிக்காக தான் சால்வ் பண்ணிடலாம், ஈஸி தான், உடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 2 cells having the same EMF are connected in series through an external resistance capital R, okay? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து 2 செல் இருக்குது, ரெண்டையுமே நம்ம சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை கொண்டு போய் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் which is like capital R, okay? Cells have internal resistance R1 and then R2, fine. See, இங்கே வந்து என்னோட EMF வந்து 2 செல்லுக்குமே எனக்கு வந்து சேம் தான் இருக்குது. ஆனால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு செல்லுக்கு வந்து இட் இஸ் லைக் R1, அதே மாதிரி இன்னொரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் R2, fine. Respectively, R1 is greater than R2. So R relation வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Then when the circuit is closed, the potential difference across the first cell is 0. So first cellல வந்து நம்ம voltage measure பண்ணுறோம் அப்படின்னா அதோட potential வந்து 0 வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஃபைன். ஸோ அதை நம்ம சர்க்யூட் ட்ரா பண்ணும்போது இது இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இப்போதைக்கு இது புரிஞ்சுருந்துருக்கணும். இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா the value of capital R is. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R வந்து எப்படி இன்டர்னல் ரெசிஸ்டன்ட்டோட காம்பினேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான், ஃபைன். ஸோ ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது R1 + R2 அந்த மாதிரி சம் காம்பினேஷனை டிபெண்ட் பண்ணி வரப்போகுது, ரைட்? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் வரையணும்.
ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது இங்கே நான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுவேன். அடுத்து வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவன் கொடுத்துருக்க செகண்ட் ஹிண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஃபர்ஸ்ட் செல் இஸ் 0. அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளான சர்க்யூட் தான். ட்ரா பண்ணால் எனக்கு எப்படி வந்து வந்துருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா தட் இஸ் லைக் கேபிட்டல் ஆர். அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது? 2 செல் வந்து இருக்க போகுது, ரைட்? சீரீஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். காட் இட்? அப்போ சீரீஸில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட இஎம்எஃப் இ. ஏன்னா வந்து ரெண்டுக்குமே சேம் இஎம்எஃப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா இ. அதே மாதிரி இன்னொன்று ஒரு இதோட இஎம்எஃப் எனக்கு வந்து என்னென்னா இ தான், ரைட்? ஏன்னா இட் ஹேஸ் சேம் இஎம்எஃப். பட் த திங் இஸ் ரெண்டுக்குமே எனக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது. ஒரு இதுக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 வச்சுக்குவோம். இன்னொருதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து R2 வச்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லூப்புக்கு வந்து கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு செல்லுக்கு என்னோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 0ன்னு வரும், ரைட்? ஸோ அதுக்கு வந்து ஒரு லூப் மாதிரி வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து போடுவோம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறேன், அடுத்தது அதை சொல்கிறேன், ஓகே? ஸோ சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ணிட வேண்டியதான், விச் இஸ் நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து எப்பவும் போல் நம்ம கரண்ட் பாசிங் அதெல்லாம் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து கரண்ட் பாசிங் வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ளே வந்து ஐங்கிற கரண்ட் வந்து பாஸ் ஆக போகுது, ரைட்? ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து கரண்ட் வந்து ஐங்கிற கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் ஆர். அடுத்தது ஐங்கிற கரண்ட்டு R1 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ப்ளஸ் R2, கரெக்ட்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்லை நான் கன்சிடர் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இந்த சிச்சுவேஷனில் ரெண்டுமே சேம் தான். சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே மாதிரி தான் ஃபேவரபுளாக தான் கனெக்ட் பண்ணுவோம் ஆப்வியஸாக. தேர்ஃபோர் தட் வில் பி லைக் 2E, கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நான் இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிற ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அவன் கொடுத்துருக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் வந்து ஜென்ரேட் பண்ணணும், ரைட்? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே என்னென்னா when the circuit is closed the potential difference across the first cell is 0. ஸோ நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்லில் நான் பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இங்கே வந்து நான் வந்து ஒரு பொட்டன்ஷியோ மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து இங்கே பொட்டன்ஷியல் வந்து மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து பொட்டன்ஷியல் V வந்து எனக்கு இட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து எனக்கு வந்து கிடைக்க போகுது, ரைட்? ஸோ அப்போ இந்த பாத்தை வந்து நான் வந்து ஒரு சர்க்யூட் மாதிரி கன்சிடர் பண்ண போகிறேன், ஃபைன். வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஸோ ஹை, அது வழியாக எனக்கு எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. தட் இஸ் த ஜென்ரல் லாஜிக், ரைட்? ஏன்னா வோல்ட் மீட்டர் வந்து இட் ஷுட் ஹேவ் இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ், ஐடியல் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது. அதனால எனக்கு இந்த வோல்ட் மீட்டர் வழியாக எனக்கு எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. இதை ஒரு நான் லூப் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாத்தை மட்டும் வச்சு நான் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும், ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து சம் பொட்டன்ஷியல் வந்து அப்ளை ஆகிருக்கும். அதனால் உள்ளே வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆக போகுது. அதுக்கு எய்தர் இது ஃபேவரபுளாவோ அன்ஃபேவரபுளாவோ உள்ளே இருக்க போகிற பேட்டரி வந்து இருக்க போகுது, ரைட்? அப்போ இந்த 2 பாயிண்ட்ல எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 0, ரைட்? அப்போ அந்த வோல்ட் மீட்டர் எனக்கு ரீட் பண்ண போகிற ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க, விச் இஸ் V = 0 அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நான் வந்து சால்வ் பண்ணணும், ஃபைன். ஸோ இந்த மாதிரி வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறது இதே மாதிரி 2-3 சம் அடுத்தடுத்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ மேலேயும் கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் தான், கீழேயும் கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் தான். என்னென்னா இங்கே நம்ம ஒரு வோல்ட் மீட்டரை வச்சு அந்த சர்க்யூட்டில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி அதை ஒரு லூப் மாதிரி நான் சால்வ் பண்ண போகிறேன், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி கிளியர். ஸோ அடுத்தவனுக்கு நான் வந்து போடுறேன் அப்படின்னு எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், அதில் வந்து எனக்கு ஃப்ளோ ஆக போகிற கரண்ட் வந்து இட் வில் பி லைக் ஐங்கிற கரண்ட் R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து ஃப்ளோ ஆக போகுது, விச் இஸ் ஈக்குவல் டு EMF E, ரைட்? ப்ளஸ் the potential difference, right? இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள potential difference, fine. ஸோ அந்த direction of the voltage வந்து எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா if it was unknown நம்ம அந்த V என்னங்கிறத மெஷர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த Vயை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்து இட் இஸ் -1 volt இல்லைனா -2 volt இல்லை +2 voltனு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இங்கே வரப்போகுது. பட் தே ஹவ் கிளியர்லி மென்ஷன் இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டு நடுவுலையும் இருக்க போகிற பொட்டன்ஷியல் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0, ரைட்? அப்போ E + Vன்னு எனக்கு வந்து வந்திருக்கணும். அந்த Vக்கு பதிலாக இங்கே நான் வந்து என்ன போட்டேன் அப்படின்னா 0, ரைட்? இப்போ நம்ம கிடச்சிருக்க இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எப்படி எடுத்துகிட்டு போய் மேலே உள்ள ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ இங்கே பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரியும் கேபிட்டல் R, த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் R இஸ் கேபிட்டல் R தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ கேபிட்டல் R எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப்
ஸ்மால் R1 and then R2 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 காம்பினேஷனில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்க R1 R2 வந்து இருக்க போகுது. அப்போ மேலே உள்ள ஈக்குவேஷனில் நான் எதை வந்து தூக்கிடணும் அப்படின்னா ஈயும் இருக்கக்கூடாது ஐயும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணாலே எனக்கு வந்து கேபிட்டல் ஆருக்கு வந்து என்னோட ஆன்சர் வந்து கிடச்சிட போகுது. ஃபைன். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா வித் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் IR1 எடுத்துகிட்டு போய் ஈக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ஐ எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா I'll get the answer. ஃபைன். டவுட் இருக்கக்கூடாது, சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்கு பதிலாக IR1 எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், மேலே உள்ள ஈக்குவேஷனில் ஐ வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணிடுவோம். ஸோ யூ வில் ஹேவ் IR ப்ளஸ் R1 ப்ளஸ் R2 which is equal to 2 times IR1. ஓகே. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஐயும் it will get cancelled. ஃபைன். எனக்கு வந்து எது தான் தேவை அப்படின்னா கேபிட்டல் ஆர் தான் வந்து எனக்கு வந்து தேவை. ரைட். அப்போ கேபிட்டல் ஆர் வந்து எனக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். மேலே உள்ள ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது யூல் ஹேவ் கேபிட்டல் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு R1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போகும்போது 2R1 மைனஸ் R1 வரப்போகுது. தேர்ஃபோர் அது வந்து ப்ளஸ் R1 இருக்க போகுது. ப்ளஸ் R2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போகும்போது இட் வில் பிகம் மைனஸ் R2. ஓகே. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல்ஸ் R1 மைனஸ் R2. ஃபைன். ஸோ அப்போ R1 minus R2 தான் என்னோட ஆன்சர், which is like option 2 in this case. Fine. இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்யூட் வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும். ஓகே. ஸோ அந்த சர்க்யூட்டுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் வந்து நான் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். சிம்பிள். செகண்ட் கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 0ன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த லூப்போட 2 டெர்மினலோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு லூப் மாதிரி நான் கன்சிடர் பண்ணி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அஸ்யூஷுவல் ஐஆர் வந்து போட போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து அஸ்யூஷுவல் பொட்டன்ஷியல் அதுக்குள்ளே ஏதோ பேட்டரி இருந்துச்சுன்னா அதை போட்டுற வேண்டியதான். அவங்க கொடுத்துருந்த வீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ரைட். இப்போ 2 ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் R1 R2 வந்து எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற காம்பினேஷன் மட்டும் மேக் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணால் அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் கிடச்சோம். ரைட். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்னங்கிறது பார்க்கலாம். 2 batteries, one of EMF 18 volts and internal resistance வந்து 2 ohm. ஓகே. ஸோ ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 18 and then 2 ohm. சர்க்யூட் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அதர் ஆஃப் EMF 12 volts and internal resistance is like 1 ohm. 12 volt 1 ohm are connected as shown. ஸோ கீழே கொடுத்துருக்க மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். The voltmeter V will record a reading of. ஸோ அப்போ voltmeter V வந்து எனக்கு என்ன ரீடிங் வந்து ரெக்கார்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ அப்போ இந்த சர்க்யூட் எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா கீழே இப்படி தான் லூப்பில் வந்து எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கணும். ஏன்னா 18 வோல்ட் வந்து டாமினேட் பண்ண போகுது. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூலை வச்சு நான் வந்து கரண்ட் ஐ என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அப்புறம் நம்ம கரண்ட் ஐ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கப்போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டில் எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா மேலே ஒரு லூப் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளவு எனக்கு இந்த பார்ட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ரைட். ஸோ மேலே உள்ள லூப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது மேலே இந்த பார்ட்டில் எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட் மீட்டர் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹை விச் இஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். அதனால் வோல்ட் மீட்டர் வந்து எனக்கு கன்சிடரபிள் கரண்ட் வந்து எனக்கு எடுக்காது அப்படிங்கிறதான் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லூப் ரூலை அப்ளை பண்ணி இந்த லூப்பில் எனக்கு எவ்வளோ கரண்ட் ஐங்கிற ஃப்ளோ ஆகிறது கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்டில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த லைனில் மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வோல்டேஜ் வந்து நான் பேலன்ஸ் பண்ணி என்னால் இந்த 2 நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த 2 பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு வந்து இந்த வோல்ட் மீட்டரில் எனக்கு ரீடிங்காக காமிக்க போகுது. ரைட். ஸோ டவுட் இருக்கக்கூடாது. கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூலை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கீழே உள்ள சர்க்யூட்டில் எனக்கு எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். கரண்ட் வந்து எப்போவுமே பெரிய பேட்டரிக்கு டாமினேட் பண்ணுற மாதிரி தான் போகும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் சிம்பிள் பார்த்தாலே தெரியுது. அதனால் நான் ஆன்டி கிளாக் வைஸில் நான் கரண்ட்டோட ஃப்ளோ வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகே. இங்கே வந்து நான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ வோல்டேஜில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் இஸ் லைக் 2 அண்ட் தென் செகண்டில் வந்து ஐங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் 1 which is equal to இங்கே டாமினேட் பண்ண போகிறது 18 வோல்ட்டுக்கு ஃபேவரபுளாக தான் போட்டிருக்கோம். அப்போ அந்த பேட்டரியை பாசிட்டிவாகவும் இது வந்து அதர் வே ரவுண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அது வந்து நெகட்டிவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். therefore you will have 18 minus 12. ரைட்.
அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 3i which is equal to 6. அப்போ I வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா கரண்ட் வந்து 2 ஆம்பியர் கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், ரைட்? அப்போ இது வழியாக பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்து எனக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா I is 2 ஆம்பியர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்டில் எனக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இந்த லூப்பை மேலே உள்ள லூப்பை கன்சிடர் பண்ணி நான் வந்து போட போகிறேன். இந்த லூப் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்ட் மீட்டரில் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இது வழியாக எனக்கு பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்து நெக்லிஜிபிள். அப்போ மேலே உள்ள இந்த பார்ட்டில் வந்து எனக்கு எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகலை. ஜஸ்ட் இந்த பாத்தை மட்டும் வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்டில் எனக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ இந்த லைன் எடுத்தாலும் சரி, இந்த பாத் ஆஃப் த சர்க்யூட் எடுத்தாலும் சரி, எனக்கு வந்து சேம் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் வரும். நான் போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேலே உள்ளதை எடுத்துக்குவோம். அப்போ அதை எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கரண்ட் வந்து போட போகிறோம் which is like 2. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து 2 ohm which is equal to the 18 ஆம்பியர், ரைட்? 18 ஆம்பியர் கரண்ட்டோட ஃப்ளோக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்க போது. அதனால் அந்த 18 வோல்ட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்க வேண்டியதான், லெஃப்ட் ஓவர், ரைட்? சரி, இங்கே 18 வோல்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கரண்ட் வந்து நிறைய கரண்ட் வந்து பாஸ் ஆகியிருந்துருக்கணும். 18 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 ஆம்பியர் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி கரண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அப்போ நம்ம அப்ளை பண்ண போகிற வோல்டேஜ் வந்து எனக்கு எப்படி இருக்கும், இது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் தான் இருந்திருக்கணும், ரைட்? ஸோ அது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னா நான் வந்து -Vன்னு போடுறேன். ஓகே, ஈவன் அந்த நெகட்டிவ் நீங்கள் அப்ளை பண்ணாட்டாலுமே எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். இப்போ நம்மளுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிறது, ஆப்போசிட்டில் தான் இருக்குது, பேட்டரி வெளியில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த 18 வோல்ட்டுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம நெகட்டிவ் போட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் பாசிட்டிவில் வரும், ஃபைன். ஸோ இந்த சைன் கன்வென்ஷன்லாம் புரியணும். அப்போ V will be equal to, இது நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா which will be like 18 - 4, that is like 14 வோல்ட். ஓகே, 14 வோல்ட் வந்து இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 18 வோல்ட் வந்து இந்த சிச்சுவேஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லேயே எனக்கு வந்து ஆப்போசிட்டில் எனக்கு வந்து 14 வோல்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து உள்ளே வந்து ஜஸ்ட் 2 ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகுது, ரைட்? ஸோ ஆப்போசிட் வோல்ட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்குன்னா இட் ஷுட் பி லைக் 14 வோல்ட், ரைட்? புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ தட் இஸ் மை ஆன்சர். இதே இது வந்து நம்ம செகண்ட் பாத், இந்த பாத்தை நான் கன்சிடர் பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது, ரைட்? அது எப்படிங்கிறதே நம்ம வந்து போட்டு காமிச்சிடலாம். ஸோ இது வழியாக எனக்கு வந்து எனக்கு எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆக போகுது அப்படின்னா அஸ் யூஷுவல் 2 ஆம்பியர் கரண்ட். அது வந்து எதுக்கு பாஸ் ஆக போகுதுன்னா 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக, ரைட்? அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா 2 ஆம்பியர் கரண்ட் 1 ஓம். இப்போ நம்ம பேட்டரி வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, கரண்ட்டோட ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் இருக்க போகுது, ரைட்? அப்போ கரண்ட்டோட ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் இருக்க போகுது அப்படின்னா தட் வில் பி லைக் -12, ஃபைன். ஆனால் கரண்ட்டோட ஃப்ளோ ஃபேவரபுளாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டில் எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா அது இதுக்கு பாசிட்டிவில் இருந்திருக்கணும், ரைட்? ஸோ அப்போ இது நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக போகுது. அப்போ வெளியில் இருக்க போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் இருக்கணும், ரைட்? அதே மாதிரி அதுக்கும் ஆப்போசிட்லேயும் இருக்கும், ஃபைன். அப்போ யூல் புட் லைக் +V, காட் இட், ரைட்? அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்டுனே வந்திருக்க போகுது. ஸோ அப்போ V = -12 + 2 which is like 14 வோல்ட். அப்போ நம்ம இங்கே பாசிட்டிவில் நான் கன்சிடர் பண்ணது வந்து கரெக்ட், தேர்ஃபோர் ஐ காட் பாசிட்டிவ், ப்ளஸ்னே வந்துருச்சு. இங்கே நான் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணுறது கரெக்ட், அதனால் எனக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட டேரக்ஷன் ஆஃப் சைன் கன்வென்ஷன் வந்து கரெக்டு தான். அப்போ டேரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி நான் வோல்டேஜ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது கரெக்டு. அதனால் எனக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வந்துச்சு. ஸோ ரெண்டு சிச்சுவேஷன்லேயும் எனக்கு அழகாக 14 வோல்ட் வந்து கிடச்சிருச்சு, ரைட்? ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, காட் இட்? ஈஸியான சம் தான். ஜஸ்ட்டு கிர்ச்சாஃப் லூப் ரூலை ஒரு லூப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரியே கிர்ச்சாஃப் லூப் ரூலை அந்த வோல்ட் மீட்டரோட சேர்த்து அப்ளை பண்ண வேண்டியதான். வோல்ட் மீட்டரோட நம்ம சேர்த்து அப்ளை பண்ணும்போது வோல்ட் மீட்டர் வழியாக எனக்கு எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. அதான் என்னோட லாஜிக், ரைட்? ஏன்னா வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஹை அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடுவோம். அப்போ ஜஸ்ட்டு அந்த பாத்தில் மட்டும் நான் என்னோட லூப் ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணேன் அப்படின்னா I'll get the answer, ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு சம்மும் முன்னாடி பார்த்து இந்த சம் மாதிரி தான், என்னென்னு பார்க்கலாம். The potential difference VA minus VB, right? அப்போ VAக்கும் VBக்கும் நடுவில் உள்ள potential difference வந்து find out பண்ணோம் between the points A and B in the figure is, right? அப்போ VA minus VB தான் find out பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து VA தான் எனக்கு வந்து higher potentialஆக இருக்கணும், right? அப்போ அது பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ண மாதிரி வச்சுக்குவோம் VB, got it? இப்போ வந்து நான் வந்து VA - VB வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் கனெக்டிங் இட் டு அ வோல்ட் மீட்டர், ரைட்? முன்னாடி நம்ம ஒரு வோல்ட் மீட்டர் மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இங்கே இந்த வோல்ட் மீட்டர் கொடுக்காம இங்கே நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஜஸ்ட்டு ஒரு பாத் மட்டும் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்ட்ரைட்
ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்யூட் மட்டும் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா போன தடவை மாதிரியே இங்கே நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணிட வேண்டியதான். அன்னோனுக்கு வந்து நம்ம வந்து வி டேஷ் விஏ மைனஸ் விபின்னு போட்டு சால்வ் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர், ரைட்? ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்க டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எல்லாமே அவங்கள மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து போட வேண்டியதான். ஸோ கரண்ட் ஐ டைம்ஸ் ஓம் வந்து என்னென்னா 2 அண்ட் தென் யூ ஹேவ் லைக் ப்ளஸ் ஐ டைம்ஸ் கரண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 1 ohm, right, which is equal to the voltage, right? So voltageக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே இருக்க போகிற பேட்டரி வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேட்டரி வந்து வர்ற கரண்ட் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, ரைட்? தேர்ஃபோர் அதை வந்து நான் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ யூல் ஹேவ் லைக் -3 அண்ட் தென் ப்ளஸ் விஏ மைனஸ் விபி, ரைட்? அப்போ விஏ மைனஸ் விபி அப்படிங்கிற வோல்டேஜ் தான் நான் வந்து என்னென்னா வி டேஷ்னு எடுத்துக்கோம். ஓகே, ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணனா I'll get the answer. கரண்ட் ஐக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ I'll have like 2 into 2 which is like 4. 4 plus 2 is like 6. ஓகே, அப்போ இங்கே வந்து 6 which is equal to -3 plus v dash வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ v dash will be equal to VA minus VB தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், ரைட்? அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக அது வந்து பாசிட்டிவில் போட்டிருக்கோம். காட் இட்? VA minus VB இதை வந்து நான் வந்து எடுத்துக்கும் போது இது ஹையர் பொட்டன்ஷியல் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். இதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது, கரெக்ட்? V கரெக்டாக பாசிட்டிவில் போகிற மாதிரி தான் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் பாசிட்டிவ். நம்ம சைன் கன்வென்ஷன் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ V டேஷ் வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்க போகுது அப்படின்னா V dash will be equal to 6 plus 3 which is like plus 9 volt தான் இங்கே வந்து என்னோட ஆன்சர். ஓகே, therefore the answer here is option 4, right? டவுட் இருந்திருக்கக்கூடாது. இது லாஜிக்கலாகவும் பார்த்தாலும் புரியணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும் போது இங்கே நெகட்டிவ் இருந்திருக்கணும். அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து +9 வோல்ட் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து +3 வோல்ட்டை டேலி பண்ணிவிட்டு ரிமைனிங் 6 வோல்ட்டுக்கு எனக்கு 2 ஆம்பியர் கரண்ட் வந்து உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இட் ஷுட் பி லைக் +9 வோல்ட், ரைட்? அப்போ தான் எனக்கு வந்து உள்ளே வந்து எனக்கு கரண்ட் பாஸ் ஆகும், ரைட்? விஏ மைனஸ் விபி கரெக்டாக ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோவர் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. அதே இது விபி மைனஸ் விஏ வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதர் வே ரவுண்ட். விஏ மைனஸ் விபி வந்து +9 வோல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா விபி மைனஸ் விஏ வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், இட் ஷுட் பி லைக் -9 வோல்ட் அதர் வே ரவுண்ட் வந்து வந்திருக்கணும், ரைட்? ஸோ இந்த சம் வந்து சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சர்க்யூட் ஷோன் cells A and B have negligible resistances. ஓகே, ஸோ அப்போ வந்து ஏ செல்லையும் பி செல்லையும் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் VA which is 12 volt, அப்போ VAவோடது வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் 12 volt. ஓகே, அண்ட் R1ஓடது வந்து எனக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் திஸ் இஸ் லைக் 500 ohm. R வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 100 ohm. ஓகே, the galvanometer G shows no deflection. The value of VB is. அப்போ VBயோட வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சிச்சுவேஷனில் அவன் கொடுத்துருக்க ஹிண்ட் வந்து galvanometer shows no deflection. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த செகண்ட் பார்ட் வழியாக இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். விச் மீன்ஸ் இங்கே இந்த இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்னால செகண்ட் பார்ட்டில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் விழுகுதோ சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இந்த பேட்டரிக்கு இருந்திருக்கணும், ரைட்? அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா there will be no flow of current. இதான என்னோட லாஜிக், ஃபைன். ஸோ அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா இங்கே எனக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இங்கே இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் galvanometer will show no deflection. அப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து விபியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு, ஃபைன். ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் மீட்டரில் நம்ம பார்த்தா அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ நம்மளுக்கு இது ரெண்டும் சேம் பொட்டன்ஷியலாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கரண்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ளோ ஆகாது, ரைட்? ஸோ டவுட் இருக்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் இது வழியாக எனக்கு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே பாஸ் ஆக போகிற கரண்ட் ஐ என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, அப்போ கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூலை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூலை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஐ ரெசிஸ்டன்ஸ் ஆருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 500. அடுத்து வந்து ஐ அதோட ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக 100 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் which is equal to the voltage, right? So அப்போ voltage வந்து that will be like 12. Got it? Okay, இப்போ இதை நம்ம ஜஸ்ட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா I'll get the I, right? அப்போ I வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா this will be like 600. அப்போ I is equal to 12 divided by
600. ஃபைன். ஸோ அப்போ 12 டிவைடட் பை 600 அப்படின்னா கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ மேலே உள்ளது வந்து இட்ஸ் லைக் 2, கீழே உள்ளது வந்து இட்ஸ் லைக் 100. கரெக்ட். அப்போ திஸ் வில் பி லைக் கரண்ட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 0.02 ஆம்பியருங்கிற கரண்ட் வந்து உள்ளே வந்து ஃப்ளோ ஆகுது. ஃபைன். அப்போ 0.02 ஆம்பியர் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் எனக்கு வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து இருக்கணும். ஸோ அப்போ செகண்ட் பார்ட்டில் உள்ள பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து ஸ்ட்ரைட் அவே V ஈக்குவல்ஸ் IR. ரைட். அப்போ V ஈக்குவல்ஸ் ஐங்கிறது வந்து எனக்கு வந்து என்னென்னா 0.02 டைம்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் லைக் 100 which is nothing but the 2 volt. ஓகே. ஸோ அப்போ செகண்ட் பார்ட்டில் எனக்கு ட்ராப் ஆக போகிறது வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 2 volt. அப்போ இங்கே 2 volt ட்ராப் ஆகுது, மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், அப்போ தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். அதே மாதிரி இந்த பேட்டரிக்கும் 2 volt தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டுமே ஸ்ட்ரக் ஆயிரும். therefore there will be no flow of current in the second part of the circuit. Right. The answer here is option 2. Fine. See, இந்த சம்லாம் புரியணும். சிம்பிள் சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து in the circuit shown in the figure, ஸோ கீழே கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் இஃப் த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ இஸ் டேக்கன் டு பி 0, அப்போ VA வந்து இந்த இடத்துல நான் 0ன்னு நான் கன்சிடர் பண்ணிடுறேன். அதான் சொல்லியிருக்காங்க. இஃப் த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ இஸ் டேக்கன் டு பி 0, த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி. ஸோ இது வந்து 0வாக இருந்ததுன்னா இந்த VBயோட பொட்டன்ஷியல் எனக்கு என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ எனக்கு வந்து நான் கன்சிடர் பண்ண போகிற லூப் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா VB மைனஸ் VA இதான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ VB மைனஸ் VA தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா VA வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஜஸ்ட் VB. ரைட். அதான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இஃப் த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ இஸ் டேக்கன் டு பி 0. ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பாத் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். என்னோடய சர்க்கியூட் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த இதில் தான் நான் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். இதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி அதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நான் இங்கே என்ன வந்துருக்கணும் அப்படின்னா VBA விச் மீன்ஸ் VB மைனஸ் VA என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இங்கே என்னோடய பாத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா திஸ் வே. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 volt பேட்டரி வழியாக எனக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆக போகுது. இங்கே 2 ஆம்பியர் கரண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 ஆம்பியர் கரண்ட் இது வழியாக பாஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அது 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. 1 ஆம்பியர். அப்போ ஆப்வியஸாக இங்கேயும் 1 ஆம்பியர் தான் வரப்போகுது. ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் வந்து இதுக்குள்ளே வரப்போகுது. தென் இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த சர்க்கியூட் வழியாக செகண்ட் சர்க்கியூட்டில் வந்து எனக்கு வந்து 1 ஆம்பியர் கரண்ட் வந்து ரிவர்ஸில் வந்து பாஸ் ஆகுது. ரைட். அப்போ ஆப்போசிட்டில் வந்து எனக்கு வந்து IR வந்து இருக்க போகுது. டேரக்ஷன் வந்து மாற்றி இருக்க போகுது. இங்கேருந்து கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரைட் இருக்க மாதிரி இருக்க போகுது. ஸோ டேரக்ஷன் வந்து மாற்றி வந்து நம்ம வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த VAல வந்து எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து 0ன்னு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய லூப்பாக இருக்க போகுது. ரைட். ஸோ இந்த லூப் வச்சு நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா VBA வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ VBA அப்படின்னா VB மைனஸ் VA வந்து இங்கே வந்து 0. ஸோ தட் வில் கிவ் மீ VB. ரைட். ஃபைன். ஸோ அப்போ இங்கே நம்ம சர்க்கியூட்டை பார்த்தாலே தெரியுது 2 ஆம்பியர் கரண்ட் வந்து வருது. 1 ஆம்பியர் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இங்கே 1 ஆம்பியர் வந்துச்சு. இந்த 1 ஆம்பியரும் சேர்ந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. ரைட். ஸோ அப்போ அந்த மொத்த சர்க்கியூட்டுமே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து ட்ரா பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஜஸ்ட்டு VB மைனஸ் VA என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சச் தட் VA இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இப்போ என்னோடய லூப் வந்து இந்த பார்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஃபைன். ஸோ இது 2 சம் முன்னாடி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனாகவே கொடுத்துட்டாங்க அந்த பார்ட் ஆஃப் தட் சர்க்கியூட்டை மட்டும். இங்கே வந்து அந்த பார்ட் ஆஃப் த சர்க்கியூட்டை வந்து எனக்கு கம்ப்ளீட் சர்க்கியூட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட். தட்ஸ் இட். அப்போ அந்த பார்ட்டுக்கு நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்த சர்க்கியூட்லேயும் கரண்ட் வந்து நான் எப்படி போகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் எடுத்துக்க போகிற டைரக்ஷன் வந்து லெட் மீ டேக் இட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே. ஸோ மேலே உள்ளதுக்கு ஃபேவரபுளாக ஆன்டி கிளாக் வைஸில் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா கீழே நான் கன்சிடர் பண்ண போகிற பேட்டரி வந்து எப்படி இருந்திருக்கணும். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் இங்கிட்டு இருந்திருக்கணும், நெகட்டிவ் டெர்மினல் அந்த சைடு இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ தானே எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ளோ ஆக முடியும். அப்போ நான் VBA வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ்னு எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஆன்சர் பாசிட்டிவ் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ்லேயே வந்துடும். அதே இது நெகட்டிவ் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு வந்து நெகட்டிவில் வந்துடும். ரைட். ஓகே. டவுட் இருக்கக்கூடாது. சால்வ் பண்ண போகிறேன். இப்போ சால்வ் பண்ணும்போது மேலே உள்ள ஃபர்ஸ்ட்டு கரண்ட் வந்து இந்த பார்ட் ஆஃப் த சர்க்கியூட்டில் வந்து எனக்கு வந்து கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது பிரச்சனை இல்லை. கீழே வந்து எனக்கு வந்து ஃப்ளோ ஆகும்போது எனக்கு ஐங்கிற கரண்ட் வந்து கரெக்டாக ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் இருக்குது. 2 ohm. ரைட். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும். ஸோ யூ வில் ஹேவ் லைக் ஐங்கிற கரண்ட் வந்து இட் இஸ் லைக் 1 ஆம்பியர். ஸோ யூ வில் ஹேவ் 1 into 2. ரைட். அடுத்ததில் வந்து எனக்கு வந்து கீழே உள்ள இந்த பார்ட்டில் வந்து எனக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து அப்படியே விட்டுற வேண்டியதான். ரைட். ஸோ அப்போ எனக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது விச் இஸ் லைக்
2 ohm அது மட்டும் தான் இருக்க போகுது, வேறு எதுவுமே இல்லை. which is equal to இப்போ பொட்டன்ஷியல் வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ பொட்டன்ஷியலை போடும்போது மேலே உள்ள பேட்டரி வந்து எனக்கு கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. therefore that will be like 2. ஓகே, கீழே உள்ள இந்த பேட்டரி வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும்போது அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும்போது அது வந்து கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. therefore that will be like -1 2 -1 ப்ளஸ் VBA. ஓகே, ஸோ அப்போ VBA அப்படிங்கிறதா இங்கே VB மைனஸ் VA. அப்போ அதை வந்து நம்ம வந்து VBனே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா VA வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபைன். அப்போ நம்ம சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து VB வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், 2 + 1 ரைட். அப்போ +1 வந்து இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா -1 ஆயிரும். therefore that will give me +1 volt. The answer here is +1 volt. ஓகே, which is like option 1. ரைட். இது நம்ம இங்கே எடுத்துருக்க டைரக்ஷன் வந்து தப்பு அப்படின்னா +1க்கு பதிலாக எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா -1 வந்திருக்கும். which means அப்போ இங்கே இருக்க போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஃப்ளிப்டாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட லாஜிக். ஓகே, இது நம்ம முன்னாடி பார்த்துருந்த அதே சம் தான். இங்கே வந்து என்ன அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட் சர்க்யூட்டையும் கொடுத்துட்டு எனக்கு ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சே தவிர மற்றபடி இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் சம் தான். அடுத்த சம் போகலாம். இந்த சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். Consider the following 2 statements. ஸோ கீழே கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் கன்சிடர் பண்ணோம். Kirchhoff junction law follows from the conservation of charge. கரெக்டு. ஸோ எவ்வளோ சார்ஜ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுதோ இட் ஹேஸ் டு பாஸ் ஃப்ரம் தட் சேம் எக்ஸிட் ரைட். அப்போ எவ்வளோ உள்ளே வருதோ அவ்வளோ ஃபுல்லாமே அது எக்ஸிட் ஆகணும். therefore Kirchhoff junction law அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பேஸ் பண்ணது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா Kirchhoff's loop rule follows from the conservation of energy, right? ஆமாம், கரெக்டு தான். ஸோ எனர்ஜி பேலன்ஸ் வச்சு தான் நம்ம Kirchhoff's loop rule ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருப்போம் ரைட். ஸோ எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அது ஃபுல்லாக எனக்கு கரண்ட்டாகவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகிருக்கணும், அதுதானே அதோட லாஜிக். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏவும் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் பியும் கரெக்டு. ஸோ which of the following is correct தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ஆப்ஷன் 4 is my answer. Both A and B are correct. The answer here is option 4, right? கொஷின் ஈஸியான கொஷின் தான். அடுத்த சம் போகலாம். இந்த சம் வந்து Kirchhoff's லூப் ரூல் பேஸ் பண்ண சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். See the electrical circuit shown in this figure. ஓகே, ஸோ கீழே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. which of the following equation is a correct equation for it? ஓகே, ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கல எந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ ஜஸ்ட் Kirchhoff's லூப் ரூலில் நம்ம எல்லா லூப்புக்கும் அப்ளை பண்ணி பார்ப்போம். எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதோ that will be my answer. ஓகே, ஸோ இதில் வந்து I1 I2ங்கிற கரண்ட் வந்து வருது. அப்போ மேலே உள்ள சர்க்யூட்டில் எனக்கு வந்து எப்படி ஃப்ளோ ஆகிருந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் I1 + I2 ரெண்டுமே சேர்ந்து வந்து ஃப்ளோ ஆகிருக்கும். கரெக்ட். மேலே உள்ள சர்க்யூட்டில் வந்து யூல் ஹேவ் லைக் I1 வரப்போகுது, அதே மாதிரி I2வும் சேர்ந்து I1 + I2ன்னு ரெசிஸ்டன்ஸ் R வழியாக பாஸ் ஆகியிருந்திருக்க போகுது. காட் இட். சரி, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லூப்பையும் சூஸ் பண்ணி நம்ம எந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே உள்ள இந்த லூப்பை சூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை சூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 லூப்ஸையும் சேர்த்து வந்து நம்ம வந்து அவுட்டர் லூப்பை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ 3 லூப்ஸ் வந்து இங்கே வந்து பாசிபிள் ரைட். அப்போ இந்த 3 லூப்பை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு லூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே உள்ள இந்த செக்மெண்ட்டை எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும், யூ வில் ஹேவ் E1. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் த கரண்ட் வந்து கிளாக் வைஸில் இருக்க மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ கிளாக் வைஸில் இருக்க போகுது அப்படின்னா கரண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஜென்ரலாக கரண்ட்டை தானே எழுதுவோம். ஸோ யூல் ஹேவ் I1 + I2, ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா கேபிட்டல் R. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து I1ங்கிற கரண்ட் வந்து பாஸ் ஆகணும். therefore +I1 அது வழியாக இருக்க போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் R1 which is equal to the EMF, ரைட். அப்போ இங்கே EMF வந்து இங்கே வந்து எனக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது, which is nothing but the E1. ஓகே, ஸோ மேலே உள்ள மேட்ச் பண்ணணும் அப்படின்னா E1 வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து வரப்போகுது. therefore ரைட் சைடு வந்து இட் பிகம்ஸ் 0. லெஃப்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருந்துருக்கணும் அப்படின்னா E1, இது வந்து -E1, இது வந்து ப்ளஸ்னே இருந்துருக்க போகுது ரைட். இல்லை அப்படின்னா +E1 இருந்துச்சுன்னா மற்ற ரெண்டும் நெகட்டிவாக இருக்க போகுது. ஃபைன். ஸோ மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ E1ம் R இருக்கிற மாதிரி ரைட். இங்கே E1 E2 இருக்குது, அப்போ அது வரக்கூடாது. இங்கே வெறும் E2 மட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா E1ம் இருக்குது, அதே மாதிரியே Rம் இருக்குது ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆப்ஷன் 3 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ யூ கெட் E1
இது வந்து பாசிட்டிவ்ல இருக்குது, இது வந்து நெகட்டிவ்ல இருக்குது. தட் காம்பினேஷன் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? அப்போ ஆப்ஷன் 3 வந்து வராது. ஆப்ஷன் 4 வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ யூ ஹேவ் லைக் E1 இது பாசிட்டிவ்ல இருக்குது, ஆனால் இங்கே நெகட்டிவ்ல இருக்குது. ஓகே, மித்த ரெண்டும் அழகாக நெகட்டிவ்லேயே இருக்குது. இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ நம்ம இந்த மொத்த டேர்மே நான் நெகட்டிவில் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இல் கெட் த ஆப்ஷன் 4, ரைட்? சிம்பிளான சம், ஸ்ட்ரெயிட்டாகவே கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணால் யூல் கெட் த ஆன்சர், ரைட்? இந்த சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது, ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான். முன்னாடி பார்த்து இந்த சம் மாதிரி தான். கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் ஆர் கான்சிக்வன்சஸ் ஆஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது வந்து நம்மளோட கரண்ட் லான்னு சொல்லலாம், இல்லைனா ஜங்ஷன் லா தானே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லா வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா conservation of electrical charges, right? So அப்போ வந்து first law வந்து it is based on conservation of electric charge, okay? And second law வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா it is based on the conservation of energy, right? Second law வந்து loop rule, so second one வந்து it is based on the conservation of energy. Therefore the answer here is option 3, right? So முன்னாடி பார்த்திருந்த அதே ஸ்டேட்மெண்ட் சம் தான், கொஞ்சம் வேறு பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், ரைட்? அடுத்த சம் போகலாம். இதில் இருந்து நம்மளுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும், ரைட்? ஸோ 61st கொஷின் என்னென்னு பார்க்கலாம். The resistance of the 4 ohms P, Q, R and S in a Wheatstone bridge are 10, 30, 30 and 90 ohm. Okay. ஸோ அந்த Wheatstone bridgeோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன கேட்கணும் அப்படின்னா the EMF and internal resistance of the cell are 7 volt and then the 5 ohm. ஓகே, ஸோ EMFும் எனக்கு வந்து internal ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. இந்த கேல்னோமீட்டர் resistance is 50 ohm. ஸோ இப்போ சென்டரில் இருக்க போகிற கேல்னோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 50 ஓம்னா த கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல்லுலேருந்து எனக்கு எவ்வளோ கரண்ட் வந்து ட்ரா ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு வந்து அந்த செட்டப் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எப்படி இருந்துருக்கணும். ஸோ இட் லுக் சம்திங் லைக் திஸ், ரைட்? இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ P, Q, R, S, ரைட்? இசட் பேட்டர்னில் நம்ம வந்து எழுதுவோம் R, S. ஸோ இங்கே வந்து நடுவில் வந்து என்னோடய கேல்னோமீட்டர் G வந்துருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மொத்தமாக கொண்டுட்டு போய் நான் வந்து ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் லைக் 7 வோல்ட். அதோட எனக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 5 ஓம், ரைட்? ஸோ இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து திஸ் இஸ் லைக் 5 ஓம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. PQRS வந்து நம்ம வந்து வேல்யூ போட்டுடலாம். ஸோ Pக்கு வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா யூ ஹேவ் லைக் 10 ohm, இங்கே வந்து Qக்கு வந்து 30 ohm, ஓகே? அண்ட் தென் கீழே வந்து இங்கே வந்து 30 ohm, அண்ட் தென் ஃபார் S வந்து யூ காட் லைக் 90 ohm, ஃபைன். ஸோ இப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ரேஷியோஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா P/Q which is equal to R/Sன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த கேல்னோமீட்டர் வழியாக பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்து 0வாக தான் இருக்கணும். ஸோ அது வெரிஃபை ஆயிடுச்சான்னு பார்ப்போம். வெரிஃபை ஆயிரும். ஸோ P/Q வந்து இட் இஸ் லைக் 10/30 which is 1/3 வந்து வரப்போகுது. இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் 30/90, that too will be like 1/3. அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜோடது வெரிஃபை ஆகிடுச்சு. தேர்ஃபோர் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் பார்ட், இது வழியாக ஃப்ளோ போகிற கரண்ட் வந்து 0. ஓகே, அப்போ இந்த கேல்னோமீட்டர் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க போகிற இந்த சர்க்யூட்டும் கீழே இருக்க போகிற இதுவும் கரெக்டாக இது வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு, ரைட்? அப்போ மேலே உள்ள நெட் ரெசிஸ்டன்ஸ் கீழே உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது ரெண்டும் சீரீஸு, அது ரெண்டும் பேரலாக என்னோட பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மேலே உள்ள இந்த சீரீஸ்க்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் வில் பி ஈக்குவல் டு 40 ஓம், கரெக்ட்? கீழே உள்ள இது ரெண்டையும் நான் வந்து ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா தட் வில் பி லைக் 120 ஓம், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் நெட் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ 1/r net வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1/40 ப்ளஸ் 1/120 எனக்கு வந்து வரப்போகுது, ரைட்? ஸோ அப்போ இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 3/120 ப்ளஸ் 1/120. அப்போ தட் வில் பி லைக் 4/120 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ இது நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 30, ரைட்? யா. அப்போ இங்கே வந்து என்னோடய நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 30 ஓம். ஸோ இப்போ 30 ஓம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோ கரண்ட் வந்து அந்த பேட்டரியிலேருந்து எனக்கு வெளியில் வரும், கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல் தான் எனக்கு கேட்குறாங்க. அப்போ கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து திஸ் இஸ் லைக் 30ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே வந்து ஒரு 5 இருக்குது. அப்போ இது ரெண்டும் சீரீஸில் தானே இருக்குது. தேர்ஃபோர் தட் வில் பி லைக் 35, ஓகே? ஸோ அப்போ ஆர் டேஷ்லேருந்து ஆர் நெட் ஃபைனலாக இருக்க போகிற ஆர் நெட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 35 ஓம். ஸோ அப்போ V = IR ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ 7 = I டைம்ஸ்
35, ரைட்? அப்போ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா யூ வில் கெட் லைக் 5. ஓகே, ஸோ அப்போ I which is equal to 1/5. ஃபைன். ஸோ அப்போ இதை எப்படி 1/5 வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2/10ன்னு எழுத முடியும், ரைட்? ஸோ தட் வில் பி லைக் 0.2 ஆம்பியர். Okay, so the current drawn from the battery will be equal to 0.2 ampere, which is like option 4. ஓகே, ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. சிம்பிளான சம் தான். அப்படியே வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஸ்ட்ரைட் சம், எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 3 ரெசிஸ்டன்சஸ் PQR. ஓகே, ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் PQR each of 2 ohm. ஸோ எல்லாமே வந்து 2 ohm தான். அண்ட் அன் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எஸ் ஃப்ரம் த 4 arms of வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட். ஓகே, ஸோ இங்கே வந்து PQR வந்து தெரியுது, which is like 2 ohm. அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா எஸ், அது வந்து என்னென்னா 4th arm of the வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட 4th armல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when a resistance of 6 ohm is connected in parallel to S. ஓகே, அப்போ 6 ohmங்கிறத வந்து நான் வந்து என்னென்னா எஸ்ஸுங்கிறோட இதோட பேரலாக கனெக்ட் பண்ண போகிறேன். the bridge gets balanced. what is the value of S? அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான். ஸ்ட்ரைட் அவே PQ, ஓகே, and then you got like R. இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா எஸ். இந்த எஸ்ஸில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஷண்ட் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ண போகிறேன். அது வந்து எவ்வளோ அப்படின்னா 6 ohm. 6 ohm வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த எஸ் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? மற்ற எல்லாமே கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் லைக் 2, திஸ் இஸ் லைக் 2, இது வந்து 2, இதுதான் எஸ். அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? P/Q ஈக்குவல்ஸ் R/Sன்னு வரணும். அப்போ எல்லாமே 2ஆக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ், ரைட், இந்த கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 2 ohm. அப்போ இந்த கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 2 ohm வரணும் அப்படின்னா எனக்கு அங்கே இருக்க போகிற எஸ்ஸோட அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் எஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ திஸ் இஸ் இன் parallel கனெக்ஷன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு வந்து தெரியும். therefore you will have 1/2 which is equal to 1/S plus 1/6. கரெக்ட்? ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணனா I'll get the answer. ஸோ you will have like அடுத்த ஸ்டெப்பில் வந்து 1/2 which is equal to 6 plus S divided by 6Sன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது. just do the cross multiplication பண்ணுறோம் அப்படின்னா you'll have like 6S which is equal to 12 plus 2S. ஓகே, அப்போ இதே நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறோன்னா you'll have like 4S which is equal to 12. அப்போ S which is equal to எனக்கு எவ்வளோ வந்துருக்கணும்? கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா 3 ohm, ரைட்? therefore the answer here is 3 ohm, which is option 1. ரைட், இதெல்லாம் சிம்பிளான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். இந்த சர்க்யூட் ஷோன் இஃப் அ கண்டக்டிங் வயர் இஸ் கனெக்டட் பிட்வீன் பாயிண்ட்ஸ் A and B. ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு கண்டக்டிங் வயர் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் இந்த வயர் வில் பி. ஸோ அந்த வயரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தாலே எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா வீட்ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் இருக்குது, ஃபைன். ஸோ பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். P/Q which is equal to R/S அப்படி தானே நம்ம போடுவோம். P/Q போட்டோம் அப்படின்னா 4/4 which is equal to 1. R/S வந்து போட்டோம் அப்படின்னா that is equal to 1/3 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுமே சேம் இல்லை. therefore இங்கே வந்து வீட்ஸ்டோன் வந்து பேலன்ஸ் ஆகலை. ஸோ அப்போ பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நடுவில் இருக்க போகிற இந்த வயர் வழியாக வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். பேலன்ஸ் ஆனால் தான் இந்த கேல்வனோமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன், அங்கே வந்து கரண்ட் வந்து 0 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் பேலன்ஸ் ஆகலை. therefore கரண்ட் வந்து இந்த சர்க்யூட் நடுவில் உள்ள வயரில் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து the current in the wire will be 0 வந்து it is not possible, right? அப்போ வந்து எது வந்து தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா either it should be like option 1 இல்லைனா option 2 தான் வரணும். அப்போ option 1 இல்லை option 2 நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த வயர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து மேலேயும் கீழே எனக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதுல ஒரு இதில் அதிகமாகவும் ஏதோ ஒரு இதில் அதிகமாகும், இன்னொரு இதில் கம்மியாகவும் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ எங்கே வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்து எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்க போகுது, ரைட்? ஸோ நடுவில் நம்ம எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் ஆகும், திருப்பி அது சேர்ந்து போகும். பட் த பாயிண்ட் இஸ் இந்த 2 பாயிண்டில் எங்கே எனக்கு ஹையர் பொட்டன்ஷியல் வருது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து எனக்கு வந்து கரண்ட் வந்து மேலே ஃப்ளோ ஆகும். எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் தட் ஐ கனெக்ட், ரைட்? இந்த 2 வயருக்கும் நடுவில் எனக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வச்சு மாட்டுறேன் அப்படிங்கிறத பொறுத்து வரப்போகுது. அவங்க அதை கொஷின் கேட்கலங்க, கேட்டது கரண்ட்டோட டேரக்ஷன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா, ரைட்?
அப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்லேயே எனக்கு வோல்டேஜ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் V. மேலே உள்ளதும் பேரலல் கனெக்ஷன், கீழே உள்ளதும் பேரலல் கனெக்ஷன், விச் மீன்ஸ் மேலேயும் கீழேயும் எனக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போகுது. ஃபைன். மேலே உள்ள பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா 4 ஓம் 4 ஓம். நம்மளுக்கு லாஜிக்லேயே தெரியணும், இவ்வளோ சம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம்ல, ரெண்டுமே 4 அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுதோ அதே தான் செகண்ட் பார்ட்டில் எனக்கு ட்ராப் ஆகும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வோல்டேஜ் V வந்து நான் வந்து 4 வோல்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல +4 இருந்துச்சுன்னா, ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து +2 இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த பாயிண்ட் வரும்போது எனக்கு 0 வோல்ட் ஆயிரும். இந்த பாயிண்ட்டில் எனக்கு -2. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் லைக் 4 வோல்ட்டுன்னு வரப்போகுது. ஸோ இங்கே மேலே வந்து எனக்கு 0 வோல்ட்டுன்னு வரும். அப்படி ஈவனாக +4லேருந்து +2லேருந்து 0 ஆகிட்டு 0லேருந்து -2. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி லைக் 4 வோல்ட் மேலே உள்ள பாத்தில், ரைட்? அதே இது வந்து நம்ம வந்து கீழே உள்ள பாத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாத்தில் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லைக் 1. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எப்படின்னா 3 ஓம் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கோ அதோட ட்ரிப்பிள் த டைம்ஸ் வந்து எனக்கு செகண்ட் பார்ட்டில் இருக்கும், ரைட்? பார்த்தாலே தெரியுதுல. அப்போ இது வழியாக எனக்கு வந்து கீழே உள்ள சர்க்யூட் வழியாக எனக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது +2 வோல்ட்டுன்னு இருந்துச்சுன்னா, இங்கே வரும்போது எனக்கு வந்து +1 வோல்ட்டுன்னு இருக்கும். அப்போ +2 +1 இங்கே தான் எனக்கு வந்து -2 வோல்ட்டுன்னு இருக்க போகுது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்துச்சுன்னா, அஸ் யூஷுவல் 4 வோல்ட் மேலே இந்த 4 வோல்ட்டு தான் கீழே இருந்துச்சு. பட் த திங் இஸ் இந்த பாயிண்ட்டில் நம்ம அந்த லாஜிக்கில் போடும்போது இந்த பாயிண்ட்டில் எனக்கு வந்து +1 வோல்ட் வந்து வந்துச்சு, மேலே வந்து 0 வோல்ட் வந்துச்சு. இது வந்து நான் 4 வோல்ட்டுங்கிறது கன்சிடரேஷனுக்கு தான் சொல்லியிருக்கேன். 8 வோல்ட்டாக இருக்கலாம், 5 வோல்ட், 6 வோல்ட், வாட் எவர் இட் இஸ். எப்படி நம்ம பார்த்தாலுமே இதில் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் எனக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்க போகுது. ஏன்னா செகண்ட் பார்ட்டில் தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஆனால் இங்கே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் எனக்கு அதிகமான வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், ஹாஃப் த டைம்ஸ் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் லெஃப்ட் ஓவர் ஹாஃப் வந்து இருக்க போகுது, ரைட்? அப்போ இதை நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது, கீழே தான் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. மேலே வந்து பொட்டன்ஷியல் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ லாஜிக்கில் இன்ட்யூஷன்லேயே நம்மளுக்கு வந்து தெரியும், கீழே பொட்டன்ஷியல் வந்து இட் ஹேஸ் டு பி கிரேட்டர், மேலே உள்ளது கம்மியாக இருக்க போகுது. தேர்ஃபோர் த கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் B to A. ஸோ அப்போ இங்கே நீ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகும். தட் வில் ஃப்ளோ ஃப்ரம் B to A. அப்போ ஆப்ஷன் 1 தான் இங்கே வந்து எனக்கு வந்து ஆன்சர், ரைட்? ஸோ இதில் டவுட் இருக்கக்கூடாது. கீழேருந்து எனக்கு வந்து மேலே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஃபைன். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் வந்து என்ட்ரி ஆகும். ஸோ உள்ளே வரப்போகிற கரண்ட்டில் ஒரு பார்ட் வந்து மேலே போகும், ஒரு பார்ட் இங்கே போகும். அந்த 2 கரண்ட்டும் சேர்ந்து வெளியில் எக்ஸிட் ஆயிரும், ரைட்? ஸோ இந்த கரண்ட்டும் ஜாயின் ஆயிரும். ஜாயின் ஆகி நமக்கு வந்து வெளியில் எக்ஸிட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப் லூப் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். இப்படி ஒரு லூப் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இப்படி ஒரு லூப் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம 3-4 லூப்ஸ் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஃபைன். ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து டவுட் இருந்துருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு இன்ட்யூஷன் பேஸ் பண்ண சம்ஸ் தான், ரைட்? சம்மில் எந்த டவுட் இருந்துருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் சம் தான், என்னென்னு பார்க்கலாம். ஃபார் த நெட்வொர்க் ஷோன் இன் த ஃபிகர் த வேல்யூ ஆஃப் கரண்ட் I இஸ். ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்க இந்த நெட்வொர்க்கில் கரண்ட் I வந்து எனக்கு உள்ளே எவ்வளோ கரண்ட் வந்து என்ட்ரி ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜான்னு செக் பண்ணிட வேண்டியதான். 4/2 which is like 2 which is equal to 6/3, ரைட்? அதுவுமே எனக்கு வந்து 2 தான் வருது, ஃபைன். அப்போ 2 = 2. அப்போ இது கண்டிப்பாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான், பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எனக்கு எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது, ரைட்? அப்போ சென்டரில் இருக்க போகிற இந்த ரெசிஸ்டன்ஸை விட்டுற வேண்டியதா. இந்த 2 ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். மேலே வந்து திஸ் இஸ் இன் சீரீஸ், ரைட்? அப்போ மேலே இருக்க போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 + 2 which is like 6 ஓம். கீழே இருக்க போகிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 9 ஓம், கரெக்ட்? இந்த 2ஐயும் நான் வந்து கிளப் பண்ண போகிறேன். அது ரெண்டும் பேரலில் தானே இருக்குது. ஸோ அப்போ 1/R which is equal to 1/6 + 1/9 எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ அப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் கெட் லைக் 9 + 6 which is 15. ஓகே, ஸோ டினாமினேட்டரில் யூ வில் ஹேவ் 54, ஃபைன், which is like 1/R. அப்போ R வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா 54/15. ஸோ இதை 3 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா you will have like 5 in the denominator. Numeratorல 1, 24 is like 17, no 18, right? You will have 18/5. That's the ohm. அப்போ R net வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 18/5க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ V = IR. வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீனே கொடுத்துட்டாங்க. அப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணால் கெட் த ஆன்சர். அப்போ V = IR. ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ I வந்து எனக்கு எப்படி இருந்துருக்குன்னா ஜஸ்ட் ஃப்ளிப் ஆகி வரப்போகுது. தேர்ஃபோர் யூ வில் ஹேவ் 5V/18, ரைட்?
அப்போ 5b divided by 18 அப்படின்னா the answer here is option 4. ரைட், இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டே வர சம் தான், டவுட் இருக்கக்கூடாது, ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட ஃபைனல் சம் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த சம்மும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேஸ் பண்ண சம் தான், சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். 5 equal resistances, each of resistance capital R are connected as shown in the figure. ஸோ கீழே கொடுத்துருக்க மாதிரி நம்ம 5 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தாலே தெரியுது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான். இது அப்படியே நம்ம வெளியில் ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது வந்து பார்க்குறதுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அதை உள்ளே க்ளோஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, டவுட் இருக்கக்கூடாது, தெரியணும். தியரியில் பார்த்த ஒன்று தான். ஏ பேட்டரி ஆஃப் V volts இஸ் கனெக்டட் பிட்வீன் A and B. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் நம்ம விங்கிற வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அஸ் யூஷுவல் த கரண்ட் flowing in AFCEB. ஸோ இந்த பார்ட்டில் எனக்கு என்ன கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைட், ஸோ இந்த பார்ட்டில் எனக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஒரு பார்ட் மட்டும்தான். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட மேலே இருக்கப்போட ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் இது வந்து வரப்போகுது. ஸோ கீழே உள்ள கனெக்ஷன் வந்து எனக்கு வந்து இந்த இது வந்து வரப்போகுது. ரைட், ஸோ அப்போ ஜஸ்ட்டு மேலே உள்ள பார்ட்டில் மட்டும் எனக்கு எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக இது ரெண்டும் எனக்கு எப்படி இருந்திருக்கணும், இட் ஷுட் பி இன் சீரீஸ் கனெக்ஷன். ரைட், ஸோ அப்போ அது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் ஹேஸ் டு கெட் ஆடட். அப்போ இது வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இட் வில் பி லைக் 2R. ஸோ இங்கே வீட்ஸ்டோன் பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது. R/R வந்து 1, கீழே உள்ள R/R 1 தான். ஸோ அப்போ வீட்ஸ்டோன் பேலன்ஸ் ஆகிருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ திஸ் இஸ் இன் சீரீஸ். அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி ஈக்குவல் டு 2R. ஃபைன், நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், அப்போ ஸ்ட்ரைட்டாகவே தான் ஆன்சர் வந்துருச்சு. அப்போ V வந்து வோல்டேஜ் V விச் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு 2R எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ கரண்ட் I வில் பி ஈக்குவல் டு V டிவைடட் பை 2R. ஓகே, ஸோ அப்போ V டிவைடட் பை 2R அப்படின்னா த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 3. ரைட், இதெல்லாம் சிம்பிளான சம் தான், இந்த சம்ஸில் டவுட் இருக்கக்கூடாது. ஃபைன், ஸோ இந்த செஷனில் நம்ம எது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பற்றி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் செல்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் சம்ஸ் ஒரு 2-3 சம்ஸ் இருக்க போது அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட் பார்ட் விச் இஸ் பொட்டன்ஷியோமீட்டர் பேஸ் பண்ண நிறைய சம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைன், ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்துருந்த எல்லா சம்ஸுமே கிளியராக இருக்கணும். ஸோ கொஞ்சம் சிம்பிளான சம்ஸ் தான் நிறையவே பார்த்துருந்தோம். ரைட், ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.